என்ன பாஸ், எத்தனை நாளாக தான் இப்படி சின்ன சின்ன திருட்டா பண்ணி பழப்ப ஓட்டிகிட்டு இருக்காது? ஏதாவது ஒரு நாள் பெரிய திருட்டா பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும் பாஸ். ஆமாம் பாஸ், நம்ம டிங்கு சொல்கிறது தான் சரி. ஏதாவது ஒரு பெரிய திருட்டா பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம் பாஸ். அடே முட்டா பயலுகளா, பெரிய திருட்டாலாம் பண்ணா லைஃப் ஃபுல்லா ஜெயில தான்டா இருக்கணும். அதுக்கெல்லாம் நல்லா பிளான் பண்ணி மாட்டாத மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி உங்க 2 பேரும் வச்சுட்டு பண்ண வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊரில் கண்காட்சி போட போகிறாங்க. அந்த கண்காட்சியில் பழங்காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள், அரிய வகை நகைகள், புது புது டிசைனில் உள்ள நகைகள் எல்லாமே காட்சிப்படுத்த போகிறாங்க. எல்லாரும் வந்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடே முட்டாள் மங்கு, நம்ம பெருசா திருடுறதுக்கு கடவுளா பார்த்து ஒரு நல்ல சான்ஸா கொடுத்துருக்காரு. அது கூட புரியாம இப்படி மக்க மாதிரி பேசிட்டு இருக்க. பாஸ், நம்ம லைஃப்பில் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டோம்ல, இப்போ அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற கண்காட்சியில் எப்படியும் நிறைய நகைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதில் நிறைய இது விலை மதிப்பு இல்லாதவங்க கூட இருக்கலாம். ஸோ அதை எல்லாமே நம்ம கொள்ளையடிச்சா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக செட்டில் ஆகிடலாம் பாஸ். சூப்பர் ஐடியா டிங்கு. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா அந்த எக்ஸிபிஷனுக்கு போறோம். நீ என்னடா எக்ஸிபிஷனுக்கு போய் கூட்டிகிட்டு வந்திருக்க? வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல. ஃப்ரீ எக்ஸிபிஷன் தாங்கடா, வாடா சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் என்ன இருக்கு. அதுவும் சரிதான், வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இங்கேயாவது வந்துட்டு போகலாம். பாஸ், இங்கே இருக்க எல்லா பொருளையும் நம்ம தூக்கிட்டு போயிடலாம் பாஸ். அப்போ நம்ம இன்னும் சீக்கிரமாக பணக்காரன் ஆயிடலாம். எல்லா பொருளையும் தூக்கிட்டு போனோன்னு வையேன், தெரு முக்க கூட தாண்ட முடியாது. அதுக்குள்ளே போலீஸ் பிடிச்சிருவாங்க. நம்ம லைஃப் ஃபுல்லாக கழிதான் திங்கணும். 2 பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா? எதுக்கு வந்திருக்கோங்கிறதையே மறந்துட்டு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸிபிஷன்லயே எது காஸ்ட்லியான பொருளோ அதைத்தான் நம்ம கொள்ளடிக்கணும். அப்பதான் நம்ம சீக்கிரம் பணக்காரன் ஆகலாம். 2 பேரும் எக்ஸிபிஷன் ஃபுல்லா சுத்தி பாருங்க. எந்த பொருள் காசு அதிகமா இருக்கோ அந்த பொருளை தான் நம்ம கொள்ளடிக்கணும். போய் பார்த்துட்டு வாங்க. ஏய் டிங்கு, இங்க பாரேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் விலை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நம்ம கொள்ளையடிச்சிட்டோன்னு ஏன் நம்ம கண்டிப்பா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். அப்படிதான், ஊருக்கே கேட்குற மாதிரி கத்து. அப்பதான் நம்ம பிளான் என்னன்னு தெரிஞ்சு நம்மளை எல்லாரும் மொத்துவாங்க. அதான உனக்கு வேணும்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த பொருளை பார்த்தா விலை அதிகமா இருக்க மாதிரியா இருக்கு? விலை அதிகமான பொருள்னா செக்யூரிட்டி அதிகமா இருக்கும். இந்த பொருளுக்கு ஒரு காக்கா கூட வரல. நீ ஒன்னும் தடவானா, நீ பேசாம என் கூட மட்டும் வா. நானே அப்ப அந்த இடத்த பாரேன். அந்த இடத்துல மட்டும் 2 போலீஸ் நிக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஏதோ முக்கியமான பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பா, இது என்ன இப்படி மின்னது? நான் இதை எடுக்க போறேன். டேய் மங்கு, சொன்னா கேளு, அதை எடுக்காதடா. சார், அந்த பொருள் வெறும் செக்கிங்காக மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் தொடாமல் பாருங்கள். அதோட விலை மதிப்பு 5 கோடி. அதனால அதை டச் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். சாரி மேடம், அவன் தெரியாம தொட்டுட்டான். வாயை பிளந்தது போதும், வாடா போலாம். பாஸ், நாங்க விலை அதிகமா இருக்க பொருளை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம சீக்கிரம் பணக்காரன் ஆயிரலாம். டேய், கத்தாம மெதுவா பேசுடா. இவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம பணக்காரன்லாம் ஆக முடியாது, பிச்சைக்காரன் வேணா ஆகலாம். என்னாச்சு டிங்கு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அப்புறம் என்ன பாஸ், இவன் அங்க போய் வைரத்தை தொட்டு விளாண்டுட்டு இருக்கான். இவனால நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். இவனை வச்சுட்டு என்ன பண்றது? என்னது, வைரமா? ஆமா பாஸ், இந்த எக்ஸிபிஷன்ல ஒரு வைரம் இருக்கு. அதோட மதிப்பு 5 கோடியாம். அதை மட்டும் நம்ம கொள்ள அடிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம கண்டிப்பா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். சரி வா, அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம பிளான் பண்ணலாம். பாஸ், அதுதான் நம்ம திருட போற வைரம். பாத்தீங்களா எப்படி ஜொலிக்குதுன்னு? ஏய், பார்த்து போக மாட்டியா? இப்படிதான் வந்து இடிப்பியா? ஆமா, இப்ப நீ என்ன? ஓ அதுவா, அது வந்து அது நாங்க 3 பேரும் வைரம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அதைத்தான் அப்படி மாற்றி சொல்லிட்டான். உங்களெல்லாம் பார்த்தா வைரம் வாங்க வந்த மாதிரியே தெரியலையே. விசு, வா நம்ம போவோம். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. சரி வாசு, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன். சரி விசு, பார்த்து போயிட்டு வா. ஆமா, உன் கையில போட்டிருந்த மோதிரம். அச்சோ, நான் இப்பதானே கவனிக்கிறேன். எங்க விழுந்துருச்சுன்னு கூட தெரியல. போச்சு. ஒருவேளை எக்ஸிபிஷன்ல எங்கேயும் கீழே விழுந்துருச்சா என்ன? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? இப்பவா? இந்நேரம் அதை க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே, இப்ப எப்படி போக முடியும்? இல்ல, நம்ம யாருக்கும் தெரியாம உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாமே. போயிட்டு வருவோம். பாஸ், ஒரு வழியா திருட வந்துட்டோம். இப்ப வாச்சு என்ன பிளான் சொல்லுங்க பாஸ். டிங்கு, இப்ப நீ என்ன பண்றனா,
வாசல்ல இருக்க செக்யூரிட்டி போயிட்டு எக்ஸிபிஷனை பத்தி சும்மா விசாரிச்சுட்டு இரு. அந்த கேப்ல நானும் மங்குவும் எக்ஸிபிஷனும் உள்ள போயிரும். அப்புறம் மங்கு, நீ அந்த வைரத்தோட அலாம் சுவிட்ச் எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த அலாம் சுவிட்சை ஆஃப் பண்ணிடு. நீ அலாம் ஆஃப் பண்ணதும் நான் கேமரா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நம்ம கேமரால வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வைரத்தை எடுத்துட்டு நான் வெளியே வந்துடுறேன். 3 பேர் கிளம்பி போறோம். சரிங்க பாஸ். முதல்ல அலாரத்தை ஆஃப் பண்ணிடுவோம், இல்லாட்டி பாஸ் கிட்ட அடி வாங்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. காலையில கூட வந்து தேடுவோம். இப்ப யாராவது பார்த்தா நம்ம திருட வந்திருக்கோம் நம்மள நினைச்சிருவாங்கடா. இல்ல வாசு, நான் அந்த மோதிரத்தை எடுக்காம நான் வரமாட்டேன். அங்க பாத்தியா வாசு, நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல இவங்கள பார்த்தா தப்பா இருக்குன்ட்டு. இவங்க 3 பேரும் அந்த வைரத்தை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் வசு. அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீ வா, நான் பாத்துக்கிறேன். என்ன லைட் அம்மந்து எரியுது? ஒருவேளை லூஸ் கனெக்ஷனா இருக்குமோ? யாரு நீ? இங்க என்ன பண்ற? என்ன யாரோ பேசுறாங்க. யாரு நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? என்னோட பொருளை திருடவா வந்திருக்க? இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். பாஸ் பாஸ், உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. என்னை யாரோ பயன்படுத்துறாங்க பாஸ். என்னது பயமுடுத்துறாங்களா? நீ மத்தவங்கள பயமுடுத்தாம இருந்தா சரி. ஒழுங்கா அலாரத்தை போய் ஆஃப் பண்ணு. சொன்ன வேலையை செய்யாம சாக்கு சொல்லிட்டு இருக்கு. இல்ல பாஸ், நான் இனிமே அந்த ரூமுக்குலாம் போக மாட்டேன். ஆனா நீங்க போய் அலாரத்தை ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் வேணா இங்க இருக்கேன். சரி, அப்ப நீ இங்கே இருந்து யாரும் வராம பாத்துக்கோ, சரியா? என்னமோ யாரோ பேசுறாங்க, பயமுடுத்துறாங்க, அது இதுன்னு கதை விட்டா கடைசியில ஒண்ணுமே இல்ல. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நேரம் வர ஆகிட்டே இருக்கு. யாரு நீ? இங்க என்ன பண்ற? என்ன யாரோ பேசுறாங்க. யாரு நீங்க? ஒருவேளை மங்கு சொன்னது போல யாரோ இருப்பாங்களோ? ஐயோ, யாரோ இருக்காங்க. நான் போயிடுறேன், என்ன விட்டுருங்க. பரவாயில்ல, ஒரு வழியா அவங்கள வைரத்தை திருட விடாம தடுத்துட்டோம். அப்படியே மோதிரத்தையும் எடுத்துட்டோம். வீட்டுக்கு போவோம்.